கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பரிசுத்த வேதாகமத்தில் என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னாகமம் 6:3 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். அப்படிப்பட்டவன் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் விளக்க கடவன். அவன் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும். இந்த வசனத்திலே நாம் இந்த மாதத்தின் 1ஆம் தேதி முதல் தேவனுடைய கிருபையினால் தொடர்ந்து திராட்சையை குறித்த பல சத்தியங்களை கிருபையை முன்னிட்டு நாம் கற்று வருகிறோம், தேடி வருகிறோம். அதிலே இதுவரைக்கும் ஆண்டுடைய கிருபையினாலே ஒரு 11 விதமான திராட்சையின் பகுதிகளை நாம் தேவ செய்தியாய் பார்க்க, அறிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். திராட்சையின் அந்த 11 பகுதிகள் எது? இந்த மாதம் 1ஆம் தேதி திராட்சையின் 3 கொடிகள் என்று பிரசங்கிக்கப்பட்டது. 2ஆம் தேதி திராட்சை கொடி சொதிரம் பாகம் 1, 3ஆம் தேதி திராட்சை கொடியின் பாகம் 2 குறித்தும் பிரசங்கிக்கப்பட்டது. 6ஆம் தேதி திராட்சை கொலைகள் என்றும் 7ஆம் தேதி பிழிந்த திராட்சை பழம் என்றும் 8ஆம் தேதி மெய்யான திராட்சை செடி என்றும் 10ஆம் தேதி திராட்சை காய்கள் என்றும் 12ஆம் தேதி திராட்சை ஆலை என்றும் 13ஆம் தேதி திராட்சை தோட்டக்காரர் பாகம் 1, 14ஆம் தேதி திராட்சை தோட்டக்காரர் பாகம் 2. கர்த்தர் நல்லவை. நேற்றைய தினம் 15ஆம் தேதியிலே வற்றலான திராட்சை என்பதை குறித்தும் இப்படியாய் அன்றைய கிருபையினாலே ஒரு 11 விதமான திராட்சை செடியின் பாகங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையிலே திராட்சையின் இத்தனை பாகங்களை குறித்து தனித்தனி தலைப்பிலே செய்திகள் கேட்டிருக்கிறீர்களா? யாராவது உங்களுக்கு போதித்திருக்கிறார்களா என்று எனக்கு தெரியாது, நான் அதை அறியேன். ஒருவேளை நீங்கள் வேத பாடம் என்ற தலைப்பிலே பழைய ஸ்தோத்திரம் முதிர்ந்த போதகர்கள் இப்படி ஒருவேளை யாருக்காவது எடுத்திருக்கலாம், நீங்கள் அறிந்திருக்கலாம். அப்படி அறிந்திருந்து மீண்டும் இந்த வேத பாடத்தை கேட்கிறீர்கள் என்று சொன்னால் மெய்யாகவே நீங்கள் பாக்கியவன். பெரும்பாலானவர்கள் இப்படி திராட்சையை குறித்த அணுவாய் பகுதி பகுதியாய் தனித்தனியாய் ஒவ்வொரு பகுதியாய் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை என்றுதான் நான் கருதி. ஏனென்றால் எனக்கு தெரிந்து என் வாழ்க்கையிலே எத்தனையோ வேத பண்டிதர்கள், வேதாகம கலைஞர்கள், வேத அறிஞர்கள், நல்ல பிரசங்கிமார்கள், போதக பிதாக்கள், நல்ல வேதத்தை கற்றுக் கொடுக்கிற அப்போஸ்தலர்கள், இவர்களோடெல்லாம் நான் பழகி இருக்கிறேன். அவர்களோடு கூட நட்பும் பந்தமும் கொண்டாடினதுண்டு. ஆனால் அப்படிப்பட்டவர்களோடு இருந்தபோது கூட திராட்சையை குறித்து தொடர்ந்து பகுதி பகுதியாய் போதித்ததை நான் கேட்டது கிடையாது. ஆனால் இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்தில் இப்படிப்பட்ட ஒரு கிருபையின் பாக்கியத்தை நம்முடைய தேவ ஜனங்களாகி உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள். அந்த வகையில் இதுவரைக்கும் நாம் திராட்சையை குறித்து திராட்சையின் முனி முதல் வேர் வரைக்கும் அல்ல 11 வகையான பகுதிகளை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டுடைய கிருபையினாலே நாம் சொல்கிறோம், கர்த்தர் இந்த 16ஆம் தேதியில
12வதாக திராட்சையை குறித்து 12வது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். அதற்குதான் இந்த என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, திராட்சை காடி என்று பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு திராட்சை ரசத்தின் காடி, இதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். திராட்சை ரசத்தின் காடியை குறித்து ஒரு ஆழ்ந்த கிருபையுள்ள சத்தியத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபத்துக்கு வந்திருக்கிறவர்கள் அங்குமிங்கும் அலைந்து தெரியாமல், தேவையில்லாத காரியங்களுக்கு சிந்தையை திருப்பாமல், இது ஒரு ஆடியோ மெசேஜ் என்ற சிந்தை இல்லாமல், இது தேவனுடைய வார்த்தை என்கிற தெய்வீக சிந்தையோடு கவனமாய் இருப்பேன் என்று சொன்னால், இந்த திராட்சை ரசத்தின் காடியை குறித்த பல காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். இப்பொழுது நாம் கண்களை மூடி இந்த திராட்சை ரசத்தின் காடியை குறித்து வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்கும்படி எல்லாரும் ஒரு நிமிஷம் சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் துதிங்க, யாரும் மௌனமாக இருக்காம வாய்களை ஸ்தோத்திரிப்போம். நன்றி பிதாவே. ஓ ரிகத நபோதியா கதகத நீக்கரபக டகதடா தரகடகதாரி ரகதடகத நிக்கத்துர ஷபாலபாலபாலபால மெகதன கத்து கத்தமோடியா கடகத நமதியா ஓரி ஷவான் மேகத்து கத்தினமீர போயா கடகத நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே, நன்றி நன்றி சுவாமி, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஓ கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர். நன்றி இயேசு சுவாமி, நன்றியோடு நன்றி பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவர். ஆம், இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை திராட்சை ரசத்தின் காடி. கிறிஸ்தவர்களாகிய தேவ ஜனங்களுக்கு காடியை குறித்து தெரியும். எல்லாருக்கும் தெரிந்த பெரும்பாலான காடி என்பது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது அவருக்கு கொடுக்கப்பட்ட காடியை குறித்துதான் பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த காடியை எப்படி கொடுத்தார்கள், எத்தனை முறை கொடுத்தார்கள் என்பது கூட பலருக்கு தெரியாது. ஆனா காடி என்பதை குறித்து எல்லாருமே அறிந்திருக்கிறார்கள். வேதத்திலே பலவிதமான காடிகள் உண்டு, வித்தியாசமான காடிகள் உண்டு, காலத்துக்கு ஏற்றபடியான காடிகள் உண்டு. எல்லா காடியும் ஒரே விதமான காடி கிடையாது. ஒவ்வொரு காடிக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு, ஒவ்வொரு காடிக்கும் ஒரு தன்மை உண்டு, ஒவ்வொரு காடிக்கும் ஒவ்வொரு விதமான ருசி உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் திராட்சரசத்தின் காடி. இந்த திராட்சரசத்தின் காடியை குறித்து உங்களுக்கு போதிப்பதற்கு முன்பாக கர்த்தர் நல்லவை இந்த காடியை குறித்து சில முக்கியமான புள்ளி விவரங்களை, குறிப்புகளை உங்களுக்கு சொல்லும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். இந்த காடி என்கிற பொருளை குறித்த வார்த்தை பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற 66 புஸ்தகத்திலே ஏறத்தாழ 8 புஸ்தகத்தில் இந்த காடியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவுண்டாக 8 புஸ்தகத்தில் காடியை குறித்து வருகிறது. அந்த 8 புத்தகங்கள் எது என்று கேட்டால், நம்பர் 1 என்னாகமத்தின் புஸ்தகம், நம்பர் 2 ரூத்தின் புஸ்தகம், நம்பர் 3 சங்கீதத்தின் புஸ்தகம், நம்பர் 4 நீதிமொழிகளின் புஸ்தகம், நம்பர் 5 மத்தேயு புஸ்தகம், நம்பர் 6 மார்க்குவின் புஸ்தகம், நம்பர் 7 லூக்காவின் புஸ்தகம், நம்பர் 8 யோவான் சுவிசேஷ புத்தகம்.
இந்த 8 புத்தகத்திலே காடியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஓ சுத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சரி, 8 புத்தகத்துல காடியை குறித்து வருகிறதே, அப்ப காடி என்ற வார்த்தை எத்தனை முறை வருது அப்படின்னு பார்த்தாக்கா ஏறத்தாழ 13 முதல் 14 முறை இந்த காடி என்ற வார்த்தை வேதாகமத்தில் வருகிறதை நன்றாய் கவனிக்கலாம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது சொன்னேன் 8 புத்தகத்தில் வருகிறது. இரண்டாவதாக அந்த 8 புத்தகங்கள் எது எது என்று சொன்னேன். மூன்றாவதாக ஒட்டுமொத்த வேதாகமத்தில் காடி என்ற வார்த்தை 14 முறை வருகிறது என்று சொன்னேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கர்த்தர் நல்லவை காடி என்ற வார்த்தை முதலில் என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் ஆரம்பித்து கடைசியாக யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம் வரைக்கும் இந்த காடியை குறித்த சத்தியங்கள் வேதத்திலே ஆங்காங்கு பரவி கிடக்கிறது. அடுத்ததாக 5வதாக இந்த காடிக்கு சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார், இந்த காடியோடு தொடர்புடையவர்கள் எத்தனை பேர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காடியோடு சம்பந்தப்பட்ட தொடர்புடையவர்கள் மொத்தம் 7 பேர். 7 பேர் இந்த காடியோடு கூட சம்பந்தம் உடையவர்களாக இருக்கிறார்கள். முதலாவதாக நம்பர் 1 நசரேயன், இரண்டாவதாக நம்பர் 2 ரூத், மூன்றாவதாக சங்கீதக்காரர், நான்காவதாக சோம்பேறி, ஐந்தாவதாக மன துக்கம் உள்ளவன், ஆறாவதாக இயேசு கிறிஸ்து, ஏழாவதாக சொதுரோ போர்ச்சவர்கள். இந்த 7 பேரும் காடியோடு கூட சம்பந்தப்பட்டவர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாம். காடி என்கிற அந்த 2 எழுத்துடைய ஒரு குட்டி வார்த்தை. இந்த குட்டி வார்த்தையை குறித்து இவ்வளவு விளக்கங்கள் இருக்கிறது, இவ்வளவு வியாக்கியானங்கள் இருக்கிறது, இவ்வளவு புள்ளி விவரங்கள் இருக்கு. இப்போ இதுவரைக்கும் நான் சொன்ன இத்தனை விவரங்களும் மிக மிக குறைவானது. வேதத்தில் தேடி வாசியுங்கள் என்ற தலைவர் வார்த்தையின்படி இந்த காடியை குறித்து இன்னும் தேடி வாசித்தால் இதைவிட அதிகமான புதையல்கள் காடியை குறித்து கிடைக்கும். ஆனால் ஐயகோ, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அல்லது கிறிஸ்தவ ஜீவியத்தில் என்ன ஆயிருச்சுன்னாக்கா 2 விதத்துல தான் வேதத்தில் தேடுகிறோம். ஒன்று, எது எல்லாம் ரொம்ப சுலபமாயிருக்கிறது, எளிமையாயிருக்கிறது, சூத்திரம் படிக்கிறதுக்கு, புரிவதற்கு, இது கவனிப்பதற்கு ரொம்ப சூத்திரம் மதுரமாயிருக்கோ அதைத்தான் பார்க்கணும். இரண்டாவது, ஆசீர்வாதத்துக்கு ஏதுவானது மட்டும்தான் தேடும். ஒன்று, எளிமையானவைகளை வேதத்திலே தேடுகிறோம். இரண்டாவது, வலிக்காமல் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்துக்குரியதான் தேடுகிறோம். ஆனால் இது 2ஐயும் கடந்து இந்த காடி போன்ற முக்கியமான பொருட்கள் வேதாகம பாத்திரங்களின் வாழ்க்கையில், தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில், ஏன் தேவனாகிய இயேசுவின் வாழ்க்கையில் கூட அதிக கிரியை செய்திருக்கு. அப்ப இதெல்லாம் குறித்து நாம் ஆராய வேண்டும், இவைகளை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், இவைகளை நாம் இன்னும் சூத்திரம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த சூத்திரம் வேதாகமத்துல இந்த காடி 11 விதமான காடி, இந்த காடிக்கு 11 விதமான பெயர் பட்டியல் கொடுக்கப்பட்டு என்னென்ன பெயர், அந்த பெயர் பட்டியல் இருக்கிற 11 பெயர்கள் என்ன என்ன? முதலாவதாக என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இது திராட்சரசத்தின் காடி. இரண்டாவதாக ரூத் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின்படி அப்பமும் காடியும் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக சங்கீதம் 69:21
கலந்து கொடுத்த காடி என்று பார்க்கிறோம். நான்காவதாக நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே ஓமையாய் சொல்லப்பட்ட காடி. ஐந்தாவதாக நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தால் வார்த்தப்பட்ட அல்லது வார்த்த காடி என்று பார்க்கிறோம். ஆறாவதாக மத்தேயு 27ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்தால் கசப்பு கலந்த காடி என்று அதற்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே ஏழாவதாக மத்தேயு 27ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசித்தான் கடற்காலானோடு கூடிய ஒரு காடியை பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷத்துல மட்டும் 3 காடிகளையும் 3 காடியின் நாமங்களையும் பார்க்கலாம். எட்டாவதாக யோவான் 19:29 வாசித்தால் காடியினால் நிரப்பப்பட்ட பாத்திரம். 9வதாக யோவான் 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை பார்த்தால் ஈசோப்பு தண்டின் காடி என்று பார்க்கிறோம். 10வதாக யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்தால் இயேசுவும் காடியும் என்று பார்க்கிறோம். 11வதாக கடைசியாக என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தால் மதுபானத்தின் காடி என்று பார்க்கிறோம். இப்படி காடிக்குரிய நாமங்கள் அதோடைய பெயரை கிட்டத்தட்ட ஒரு 11 விதமான பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 11 விதமான காடியாய் இருந்திருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த சூத்திரம் இந்த காடியிலே மிக மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை நான் சொல்லி ஆக வேண்டும். என்ன சத்தியம் என்று சொன்னால், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காடி என்ன தெரியுமா? தேவனுக்கு மகிமை உண்டதாக இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அவருக்கு காடி கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். சொல்லுவது சரிதான், நல்லதுதான். ஆனால் அந்த காடி எத்தனை முறை இயேசுவுக்கு கொடுத்தார்கள்? பெரும்பாலான ஊழியக்காரர்களும் சரி, ஊழியம் செய்ய விரும்புகிறவர்களும் சரி, எல்லாருடைய பொத்தாம்பொதியான ஒரு கணக்கு என்னன்னா, இயேசுவுக்கு ஒரு தரம் காடி கொடுக்கப்பட்டது. ஆனா இயேசுவுக்கு சிலுவையில் அறையும் போது ஒரு தரம் கொடுக்கப்படவில்லை, 3 முறை அந்த காடி இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இயேசுவுக்கு சிலுவையில 3 முறை காடி கொடுக்கப்பட்டதுன்னா அதுக்கு வேதத்துல ஆதாரம் இருக்கிறதா? கண்டிப்பா இருக்கு. முதலாவதாக இயேசுவுக்கு எப்போது காடி கொடுக்கப்பட்டது? அவரை சிலுவையில் அறைவதற்கு முன்பாக இந்த காடி கொடுக்கப்பட்டது. மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்கன்னா, இந்த சிலுவையில் அறைவதற்கு முன்பு கொடுக்கப்பட்ட காடியை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சிலுவையில் அறைவதற்கு முன்பு கொடுக்கப்பட்ட காடியிலே வெள்ளை போலமும் திராட்சரசமும் கலந்து இது கொடுக்கப்பட்டது. இது எதுக்குன்னாக்கா, அவர் சிலுவையில் அறையப்படும் போது, ஆணி அறையும் போது வலி தெரியாமல் இருப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு காடி. இரண்டாவதாக இயேசுவுக்கு காடி எப்போது கொடுக்கப்பட்டது? மத்தியானத்துக்கு முன், மத்தியானம் நேரத்துக்கு முன்பாக. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசினா, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது மத்தியான நேரத்துக்கு முன்பாக இந்த காடியை கொடுத்தார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. இப்போ இந்த மத்தியான நேரத்துக்கு முன்பு அங்க என்ன நடந்ததுன்னா, போர் சேவகர்களும் படை வீரர்களும் அவரை எள்ளி நகையாடி கொடுத்தார்கள். அவரை கிண்டல் பண்ணுவதற்காக கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, இது எதுக்காக 2வது காடி கொடுத்தாங்கன்னா, ஒரு மனுஷன் ராஜ பதவி ஏற்கும் போது, ராஜாவாய் அங்கீகரிக்கப்பட்டு கிரீடம் சூட்டப்படும் போது இப்படிப்பட்ட ஒரு காடியை கொடுத்து கர்த்தர் நலம் அது ஒரு பானமாய் தருவார். அதனால இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது இவர் யூதர்களின் ராஜா என்று சிலுவைக்கு மேல் ஒரு பலகை தொங்கவிடப்பட்டது.
அந்த நேரத்துலதான் இவர் ராஜ பதவி ஏற்றிருக்கிறார் என்று கிண்டல் பண்ணுவதற்காகவும் நையாண்டிக்காகவும் இந்த காடி இரண்டாவதாக அவருக்கு கொடுக்கப்பட்டது. மூன்றாவதாக இயேசுவுக்கு காடி எப்போது கொடுக்கப்பட்டது? கர்த்தர் நல்லவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது மத்தியான நேரத்துக்கும் மாலை நேரத்துக்கும் நடுவே, அதாவது மத்தியானத்துக்கு பின்பு. இதை நீங்கள் அறிய வேண்டுமானால் யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29 மற்றும் 30வது வசனத்தையும், மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசித்து பார்த்தால் மத்தியான நேரத்துக்கும் மாலை நேரத்துக்கும் முன்பாக, மத்தியானத்துக்கு பின்பாக கொடுக்கப்பட்ட இந்த மூன்றாவது காடியை குறித்து நீங்க பார்க்கலாம். இப்போ முதல் காடி என்பது கர்த்தர் நல்லவர் வழி மறப்பதற்காக கொடுக்கப்பட்டது என்று சொன்ன. இரண்டாவது காடி இவர் யூதர்களின் ராஜாவாய் பதவியேற்றிருக்கிறார் என்று கிண்டலுக்காக கொடுக்கப்பட்டது. மூன்றாவது காடி எதற்காக கொடுக்கப்பட்டது தெரியுமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் அதிகாரம் 21, 22 வசன சொல்றோம். சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 21ஆம் வசனமும் 22ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்காக கொடுக்கப்பட்டதான் மூன்றாவது காடி. இந்த மூன்றாவது காடியை குறித்த பின்புதான் முடிந்தது என்ற வார்த்தையை இயேசு சொன்னார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, காடி என்கிற அந்த 2 எழுத்துடைய ஒரு சின்ன வார்த்தையில ஏராளமான சத்தியங்கள் இருக்கிறது என்று சொன்னேன். இப்ப கவனிங்க, இன்னும் நான் சொல்ல 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 இந்த காடியை குறித்த சத்தியங்கள், வார்த்தைகள், வெளிப்பாடுகள், விளக்கங்கள், வியாக்கியானங்கள், ஆழ்த்தத்துவங்கள், மறைப்பொருட்கள், அறியப்படாதவைகள், தெரியப்படாதவைகள், தெரிந்து கொள்ள வேண்டியவைகள், புரிந்து கொள்ள வேண்டியவைகள், கேள்விப்படாதவைகள், சொல்றோம் இதுவரைக்கும் பார்த்திராதவைகள், இவ்வளவு காரியத்தை இந்த காடியை குறித்து இப்போ கேட்டிருக்கோம். இப்போ இரவுக்கரவு ஜெபத்திலே செய்திக்கு முன்பாய் கொடுக்கப்படுகிற ஒரு தலையங்க பகுதி தான் இந்த காடியை குறித்து ஒரு விளக்கம். இந்த விளக்கமே இவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்று சொன்னால், இன்னும் நாம் வேதத்தை ஆராய்ந்தால், இன்னும் வேதத்தில் தேடி வாசித்தால் இப்படிப்பட்ட சத்தியங்களை இன்னும் ஏராளம் ஏராளம் ஏராளமாய் கற்றுக்கொள்ள முடியும். ஆனபடினால் தான் வேதம் சொல்லுகிறபடி தேடி வாசியுங்கள், கர்த்தர் நல்லவே. தெரிந்ததை வாசிப்பது அல்ல, எது எங்கே இருக்கிறது என்று தேடி பார்த்து, இதற்கு இணை எங்கு இருக்கிறது, அதற்கு துணை எங்கு இருக்கிறது, இதோடு ஒப்பிட்ட ஓமை எங்கு இருக்கிறது, இந்த ஓமைக்கேற்ற சம்பவம் எங்கே இருக்கிறது, இயேசு சொன்ன வார்த்தை எங்கே இருக்கிறது, அந்த வார்த்தையின் தீர்க்க தரிசனம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி தேடி தேடி வாசிப்பீர் என்று சொன்னால் நீங்களும் ஒரு வேத பண்டிதர் ஆகலாம், வேதாகம அறிஞராகலாம், வேதத்தை போதிக்கிற உன்னதமான ஊழியக்காரனும் ஊழியக்காரியுமாய் மாறும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இனிமேல் தான் நான் தேவனுடைய செய்தி என்கிற கர்த்தருடைய வார்த்தையாகிய பிரசங்கத்துக்குள் வரப்போகிறேன். சரி, இப்ப நாம் தேவனுடைய வார்த்தைக்குள் போகலாம். இன்றைக்கு தேவ செய்திக்கு தலையங்க வாக்கியமானது என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அது சொல்லுகிறது, திராட்சரசத்தின் காடி. திராட்சரசத்தின் காடி. இந்த திராட்சரசத்தின் காடியை குறித்து சொல்லும் போது 4 காரியங்கள் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் செய்யக்கூடாது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த திராட்சரச காடியை குறித்து 4 சத்தியங்கள் சொல்லப்பட்டு 5ஆவதாக சொல்லும் போது என்னதான் செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறது. இப்போ இந்த திராட்சரச காடியை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளில் திரும்பவும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும்
மதுபானத்தையும் விலக்க கடவன். அவன் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சை ரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சை பழங்களையாவது திராட்சை வத்தல்களையாவது புசியாமலும். ஆமென். இந்த திராட்சரச காடியை குறித்து சொல்லும் போது முதலாவது சொல்லப்படுகிறது, ஓ விலக்க கடவன், விலக்க கடவன். ஆம், இந்த திராட்சரச காடியை குறித்து வேதம் சொல்லுகிறது, இதை எடுத்துக் கொள்ளுங்கள், இதை குடித்துக் கொள்ளுங்கள், இதை பருகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. அதற்கு பதிலாக விலக்க கடவர்கள் என்று வேதம் சொல்லு. அப்போ விலக்க கடவன் என்று சொன்னால் அது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த விலக்க கடவன் என்கிற வார்த்தை வேதத்திலே முக்கியமான ஒரு தேவ வார்த்தையாய் இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்ப எனக்கன்பான தேவச்சனமே, எதை விலக்க கடவன்? ஸ்தோத்திரம், எதை விளக்க வேண்டும்? எந்தெந்த காரியத்தை விளக்க வேண்டும்? எல்லாவற்றையும் விளக்க வேண்டுமா? எல்லாவற்றையும் அப்புறப்படுத்த வேண்டுமா? எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டுமா என்று கேட்டால் அதுதான் கிடையாது. ஓ சோதரோ, சில காரியங்களை குறித்து தேவன் ரொம்ப கிருபையாய் அழகாய் சொல்லி இருக்கிறார். அதை நாம் தெரிந்து கொள்ளும் போது நாம் செய்யக்கூடாததை ஒதுக்கி விடுவதற்கும் விட்டு விடுவதற்கும் சோதரோ அது மிக அவசியமா இருக்கும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சொல்கிறோம், இந்த விலக்க கடவது என்கிற வார்த்தை, ஓ கர்த்தர் தீட்டானவைகளை விலக்கி வைக்க வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தீட்டானவைகளை முழுவதுமாய் அகற்ற வேண்டும். தேவன் விரும்பாத அசுத்தமானவைகளை சொல்கிறோம், ஓ முற்றிலுமாய் விட்டுவிட வேண்டும். வாசிக்கிறேன் ஒரு வசனத்தை, நமக்கு தெரிந்த ஒரு வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆதியாகமம் 3:11 வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? விலக்கின, இங்கு தேவனே ஒரு காரியத்தை விலக்கி வைக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ தேவன் விளக்குகிறார் என்று சொன்னால் அது கர்த்தருடைய தீர்மானத்துக்கு அப்பாற்பட்டது, அது தேவன் விரும்பாதது என்றார். அது இந்த விளக்க வேண்டிய காரியத்தை இன்றைக்கு நேற்றைக்கு ஆண்டவர் சொல்லவில்லை, ஓ ஆதி காலத்திலே சொன்னார். இப்போ இந்த திராட்சரசத்தின் காடியை குறித்து சொல்லும் போது நீ விளக்க கடவன் என்கிறார். விளக்க வேண்டியது எது? எதை விளக்க வேண்டும்? உபாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 7வது வசனம். உபாகமம் 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தன் சகோதரராகிய இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவனை திருடி அதனால் ஆதாயம் தேடி அவனை விற்று போட்ட ஒருவன் அகப்பட்டால் அந்த திருடன் கொலை செய்யப்பட வேண்டும். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய். அல்லேலூயா. என் சோத்திரம், திராட்சரச காடியை குறித்து சொல்லும் போது விளக்க கடவன். எதை விளக்க கடவன்? தீமையை. இந்த காடியை குடிச்சிட்டு அந்த காடியை குடித்தபடியினாலே, ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, செய்யத்தகாத காரியங்களை செய்துவிட்டு அதன் நிமித்தமாக ஓ பலவிதமான தவறான காரியத்தை செய்யும்போது அதற்கு பேர்தான் தீமை என்று வேதம் சொல்லு. அதனாலதான் உபாகமம் 24:7 சொல்லுகிறது, தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய். இது உபாகமம் 24:7 மட்டும் கிடையாது. அதே உபாகமம் 22ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்கேயும் சொல்லுகிறது, இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய்.
உபாகமம் 22:22 படித்து பாருங்க. அங்கேயும் வேதம் சொல்லுது, இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய். உபாகமம் 22:21 பாருங்கள், இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய். இப்படி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப விளக்க வேண்டியது எது? தீமையான காரியங்கள். இந்த கடைசி காலத்துல தீங்கை செய்வதற்கும் தீமையை செய்வதற்கும் யாரும் பயப்படுவது கிடையாது. சவுல் ஒரு ராஜாவாய் இருந்தும் அவன் ராஜா என்கிற ஸ்தானத்தை மறந்து சாதாரணமாய் வனாந்தரத்தில் அலைகிற தாவீதை விரட்டு விரட்டு என்று விரட்டினான். இது தேவனுடைய பார்வைக்கு தீமையாயிருந்தது. அதனாலேயே தாவீதை சவுலுடைய கைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவில்லை. அந்த தீமையிலிருந்து தாவீதை கர்த்தர் காப்பாற்றினார். யாக்கோபை தன் சொந்த மாமாவாகிய பெண் கொடுத்த மாமாவாகிய லாபான் விரட்டு விரட்டின் 3 நாள் பிரயாணமா விரட்டிட்டு. இது தேவனுக்கு பிடிக்கல. சொந்த மருமகனை மகள்களை விவாகம் பண்ணின மனுஷனை, உனக்காக 20 வருஷம் இரவும் பகலும் உழைத்த மனுஷனை நீ குற்றம் கண்டுபிடிக்க போகிறாயோ, நீ குறை சொல்ல போகிறாயோ? நீ குற்றமும் கண்டுபிடிக்க வேண்டாம், குறையும் சொல்ல வேண்டாம். நீ அப்படி செய்தால் தீமை செய்கிறாய் என்று அர்த்தம். அதனால் லாபானே, நீ மருமகனை சந்திச்சாக்கா அவனுக்கு நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசக்கூடாது. அல்லேலூயா. தீமையை உங்களிடத்திலிருந்து விலக்க கடவுள். எந்த தீமையை விளக்கணும்? லாபான் மருமகனுக்கு விரோதமாய் எழும்பினது போல இப்படிப்பட்ட தீமைகள். யாக்கோபினிடத்தில் திருடன் என்கிற குற்றச்சாட்டை சுமத்தும்படி வந்த அந்த தீமையிலிருந்து எந்த வகையிலும் நாம் மற்றவர்களை திருடன் என்றோ, திருடி என்றோ, அல்லது கொள்ளைக்காரன் என்றோ உடனடியாக பகிரங்கமாக குற்றம் சாட்டி அவர்களை துச்சமாகவோ அற்பமாகவோ நினைப்போம் என்று சொன்னால் நாம் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகுகிறோம் என்று அர்த்தம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த மற்றவர்களை அந்த லாபானை போல துரத்துதல், சவுல் தாவீதை போல சவுலை போல துரத்துதல், இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு முறை முயற்சிங்க முடியலையா, 2வது முறை முயற்சிங்க முடியல, கர்த்தர் வாய்க்கு பண்ணலையா, விட்டுருங்க. ஏன் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராடிட்டு இருக்கீங்க? ஏன் இன்னும் யுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஜெயிச்சு காட்டுவேன், நான் நிரூபிச்சு காட்டுவேன், நான் சொல்லி காட்டுவேன், அது எல்லாருக்கும் முன்னாடி வெளிப்படுத்தி காட்டுவேன். இந்த வீர வேஷம் தேவையே இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்க. அவருக்கு எத்தனையோ பேர் தீமை செய்ய வந்தார்கள். தீமை அவருக்கும் வந்தது. ஆனா எந்த இடத்திலும் சுத்திரன் நான் பாருங்க இப்ப என்ன பண்றேன் பாருங்க, நான் தேவன் என்பதையும் பிதா என்னோடு இருக்கிறார் என்பதையும் என் தூதர்கள் வந்து இப்ப வேலை செய்வார்கள். நீங்க பாருங்க, இப்ப பாருங்க என்ன நடக்க போது பாருங்க, அழிவு வரப்போது பாருங்க, யோசித்தவள் சங்காரமாக போறாங்க பாருங்க, பூமி பழக்க போது பாருங்க, சுத்திரம் மலைகள் உருண்டு கல்லுல வரப்போது பாருங்க, சமுத்திரத்தை தண்ணி பொங்கி எழும்பாருங்க. இப்படின்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய திறமையை, தன்னுடைய வல்லமையை வீணான காரியத்திலே வீணான மனிதர்களுக்கு முன்பாய் பயன்படுத்தினதே கிடையாது, பயன்படுத்த விரும்பவும் இல்லை. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் அவர் ஒரு நசரேயன். இந்த என்னாகமம் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற திராட்சரசத்தின் காடியை குறித்து வாசிக்கும் போது யாரை குறித்து அங்க சொல்லுதுன்னா நசரேயன். நசரேயன் என்று சொன்னாங்க ஆணையும் பெண்ணையும் என்றுதான் அந்த 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது. ஆண்களிலும் நசரேயர்கள் உண்டு, பெண்களிலும் நசரேயர்கள் உண்டு. அந்த நசரேயருக்கு பெயர் 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று காணிக்கை என்று பெயர், இன்னொன்று பொருத்தனை என்று பெயர். கர்த்தர் நல்லவன். அப்போ நீங்க நசரேயனாக ஒரு பொருத்தனையா சொல்லிட்டு நசரேய காணிக்கை கொடுத்தாலும் சரி, இல்ல பொருத்தனை பண்ணிக்கிட்டாலும் சரி, நீங்க என்ன செய்யணும்? விளக்கணும். எதை விளக்கணும்? தீமையை விளக்கணும். எந்த தீமையும் விளக்கல, மற்றவர்கள் பழி வாங்கறத விடல,
லாபான் போல கைமையுமா குற்றம் கண்டுபிடிக்க ஓடுறீங்க, ஓசத்துல இப்படி குற்றஞ்சாட்ட பாக்குறீங்க என்று இருந்தாக்கா அதுதான் கர்த்தருடைய பார்வையில தீமை. இந்த தீமைகளை உங்களை விட்டு விளக்கணும். இங்க இன்னொரு சத்தியத்தை சொல்லிடுறேன். இதே சத்தியமும் இதே வெளிப்பாடும் புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு ஊழியம் செய்த நாட்களில யூதாஸ் காரியத்துக்கு இந்த வெளிப்பாடு தெரியும். ஆண்டவர் எத்தனையோ ஓமைகளை சொல்லும் போது அவன் கேட்டிருக்கான். ஆனா அந்த யூதாஸ் காரியத்தை பாருங்க, அவன் தீமையை இந்த என்னாகமம் 6:3 அவனை விட்டு விளக்கவே இல்லை. காட்டி கொடுக்கிற பழக்கத்தை அவன் விடவே இல்லை. இயேசுவுக்கு எதிராளிகளும் துரோகிகளுமாயிருக்கிற ரோமர்கள்ட்ட போய் உடன்படிக்கை பண்ணுகிறதை அவன் விடவே இல்லை. அவன் தீமையை விட்டு விலகாம, அதை விளக்காம அதுலயே இருந்ததுனால அவன் முடிவு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? தூக்குல தொங்கி தலை கீழே விழுந்தான். கீழே விழுகும் போது அந்த பாடி மரம் முறிஞ்சு கீழே விழும்போது தலை கீழே விழுந்து தலை மண்டை உடைஞ்சி வயிறு வெடிச்சு குடலெல்லாம் சரிஞ்சு செத்து போயிட்டான். இப்ப நல்லா கவனிக்கணும். திராட்சரசத்தின் காடி என்பது கற்றுக் கொடுக்கிற முதல் சத்தியம், தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள். தீமையை உங்களை விட்டு விளக்குங்கள். நீங்க சவுலா இருந்தாலும் சரி, நீங்க லாபானா இருந்தாலும் சரி, நீங்க யூதாஸ் காரியோத்தா இருந்தாலும் சரி. லாபான் என்றால் யாரு? இந்த சொத்தெல்லாம் என்னுடையது, இந்த பிள்ளைகள்லாம் என்னுடையது, இந்த ஆடெல்லாம் என்னுடையது தன் சொத்தை வைத்து பெருமை பாராட்டு. சவுல் என்கிறவன் யாரு? எனக்கு போர்ப்படை இருக்குது, எனக்கு குதிரைப்படை இருக்குது, எனக்கு யானைப்படை இருக்குது, எனக்கு காலாட்படை இருக்குது, இதை வச்சு நான் பாரு என்ன பண்ணிருவேன், என் வீரத்தை காட்டுன்னு சொல்லி தன்னுடைய சொந்த வீரத்தை காண்பித்தவன். யூதாஸ் காரியத்துடைய தீமை என்ன? அவனுக்கு இருக்கிற பணம் பத்தல. எப்பயுமே கையில ஒரு பணப்பைய வச்சுதான், அது பத்தல. கடைக்கு போவான், அது பத்தல. அப்புறம் சொல்றோம், இதெல்லாம் பத்தாம இன்னும் வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டான், அதிக ஆசை. இந்த அதிக ஆசையுமே ஒரு தீமை தான். இதெல்லாம் விளக்கணும். உங்களுடைய சொத்தை வச்சு செல்வத்தை வச்சு பெருமை பாராட்டுறது முதலாவது நிறுத்து. ரெண்டாவது, உங்க திறமையும் உங்க தைரியத்தையும் உங்க துணிச்சலையும் சவுளை போல வச்சுக்கிட்டு அந்த துணிச்சலை தைரியத்தை வச்சு மற்றவங்களை சொத்துல விரட்டுற காரியங்களையும் அந்த சொந்த பெருமையும் முதலாவது விளக்கு. மூணாவது, இருக்கிறது பத்தாது என்று சொல்லி குறுக்கு வழியில சம்பாதிக்காது. நீங்க சம்பாதிக்கிறது தப்பு கிடையாது, ஆனா குறுக்கு வழியில போய் சம்பாதிக்க கூடாது. அதுதான் இங்க கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இந்த திராட்சரசத்தின் காடி நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் பிரமாணம் என்ன? என்னாகமோ 6:3 விளக்க கடவன். இதெல்லாம் விளக்குங்க. அப்போ நீங்க நசரேயரா மாறுவீங்க. அப்போ நீங்க தேவகுமாரனும் தேவகுமாரத்தியுமா மாறுவீங்க. கர்த்தர் உங்களை அங்கீகரிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சரி, இந்த திராட்சரசத்தின் காடியை குறித்து சொல்லும் போது முதலாவது விளக்க கடவுள். இரண்டாவது என்ன செய்யணும்? அந்த என்னாகமம் 6:3 வாசிக்கிறேன். அவன் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் பானத்தின் குடியாமலும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்போ இங்க ரெண்டாவதா பைபிள் சொல்லுது குடியாமலும் இருக்க வேண்டும். அப்போ இந்த குடியாமலும் என்றால் என்ன? இந்த குடியாமலும் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? அதை குறித்த ஒரு சுதந்திரம். அதை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவே, குடியாமலும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். மன்னிக்கணும், யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும்.
அல்லேலூயா. குடியாமலும் என்பது இங்கு எதை காண்பிக்கிறது? ஒரு சுய கட்டுப்பாட்டை காண்பிக்கிறது. ஓ, கர்த்தர் நல்லவர், தனக்குத்தானே பண்ணிக்கொள்ளுகிற ஒரு தீர்மானத்தை காண்பிக்கிறது. தேவனுக்காகவும் தேவனுடைய நன்மையை பெறுவதற்காகவும் தன்னுடைய சரீரத்தை ஒடுக்குவதை காண்பிக்கிறது. யோனாவின் காலத்துல இந்த நினிவே பட்டணத்துக்கு ஒரு மிகப்பெரிய சங்காரமும் மாபெரும் அழிவும் வந்தது. அதை கர்த்தரே அந்த அழிவையும் சங்காரத்தையும் கட்டளையிட்டார். அப்பதான் அவர் பார்க்கிறாரு, இவ்வளோ பெரிய அழிவு, இந்த சுத்திர சங்காரத்தை அனுப்புறதுக்கு முன்னாடி நான் ஒன்று செய்வேன், என்னுடைய தாசனை அனுப்புவேன், என்னுடைய தீர்க்கதரிசி அனுப்புவேன். அவன் போய் இந்த சங்காரத்தையும் அழிவையும் குறித்து சொல்லுவான். ஒருவேளை அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா நான் அந்த சங்காரத்தையும் சுத்திர மரணத்தையும் அழிவையும் நிறுத்துவேன் சொல்லி யோனாவை அனுப்பினான். யோனா போய் கர்த்தர் இந்த கடைசியில் அந்த கடைசி வரைக்கும் வரப்போகிற அழிவையும் மரணத்தை குறித்து சங்காரத்தை குறித்து சொன்னார் பாருங்க. சொன்ன மாத்திரத்துல இங்க அழகான ஒரு வார்த்தை இருக்குது. அந்த யோனா 3:7 சொல்லுது, சுதரம் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையா. நிர்ணயம், அவங்களே ஒரு முடிவெடுத்துட்டாங்க. என்ன முடிவெடுத்துட்டாங்க? இனி நம்ம இப்போதைக்கு சாப்பிடக்கூடாது, இப்போதைக்கு தண்ணீர் குடிக்க கூடாது, ஆண்டோடைய சகாயம் கிடைக்கிற வரைக்கும், தேவனுடைய உத்தரவு வருகிற வரைக்கும், கர்த்தர் பதில் சொல்லுகிற வரைக்கும் நாங்கள் புசியாமலும் குடியாமலும் இருப்போம் என்று தங்களுக்கு தாங்களே ஒரு நிர்ணயம் பண்ணி கொண்டாங்க. இங்குதான் இந்த திராட்சரசத்தின் காடியுடைய சத்தியம் இருக்கு. என்ன சத்தியம்? இந்த செய்தியை கேட்கிற உங்க வாழ்க்கையில இந்த திராட்சரசத்தின் காடியின் அனுபவம் வரக்கூடாது என்று சொன்னா, என் அன்பு விசுவாச தேவ பிள்ளைகளாகி நீங்கள் முதலாவது உங்களுக்கு நீங்களே நிர்ணயம் பண்ணுகிறவர்களாய் இருங்கள். ஒரு தீர்மானம் எடுக்க பழகுங்கள், ஒரு முடிவெடுக்க பழகுங்கள். இந்த காலத்துல எல்லாம் நான் சொல்லுகிற அந்த சம்பவங்கள் இல்லை. முன்னொரு காலத்துல நான் சொல்ல போற சம்பவங்கள் நல்ல பெந்தேகோஸ்தே சபைகளிலும் வளர்ந்த உபதேச சபைகள்ல இருந்துச்சு. என்னன்னாக்கா, சில நல்ல பெந்தேகோஸ்தே சபை உபதேசம் உள்ள சத்திய சபைகளை பார்த்தீங்கன்னா சில ஆண்கள் அந்த உபவாசம் இருப்பாங்க. எப்படி உபவாசம்னா, அப்பம் புசிக்கிறதும் கிடையாது, தண்ணி குடிக்கிறதும் கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டுவாங்க. அந்த முடிவு எடுத்துக்கிட்டு நேரா எல்லா வேலையும் விட்டுட்டு, காரியங்களை விட்டுட்டு, மனைவி பிள்ளைகள் வீடு உறவு எல்லாத்தையும் விட்டுட்டு நேரா சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. சர்ச்சில் வந்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாஸ்டர் சொல்லிட்டு, இப்படி ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கேன் பாஸ்டர், இது முடிக்கிற வரைக்கும் நான் சபையை விட்டு போறது இல்லை, சபையிலே ஒரு மூலையில இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு, இவங்க வீட்டுல இருக்கும் போது இலவம் பஞ்சு மெத்தையில படுத்திருப்பாங்க. சோத்திரம், வீட்டுல இருக்கும் போது கர்த்தர் நல்லவர் ஏசி இல்லாம படுக்க மாட்டாங்க. ஆனா இந்த நிர்ணயம் பண்ணி சர்ச்சுக்கு வந்துட்டாங்க பாருங்க. வந்துட்டாக்கா நான் கண்ணால கண்டது, அன்னைக்கு இருந்த பாஸ்டர் சுந்தரம் ஏசிய, அப்புறம் அன்னைக்கு இருந்து டிபிஎம், அப்புறம் அன்னைக்கு இருந்து ஃபுல் எம்பிஏ மெட்ராஸ் பெண்டிகாஸ்டல் அசெம்பிளி சொல்றோம். இப்படிப்பட்ட சபைகள்ல கூட பெரிய பெரிய சபைகள் தான். அங்கேயே கூட நிர்ணயம் பண்ணி ஜெபம் பண்ண வர்றவங்களுக்கு ஒரு பாய் தான் கொடுப்பான், வேற எதுவுமே தர மாட்டாங்க. ஒரே ஒரு பாய் மட்டும் கொடுப்பாங்க. தலவாணி கிடையாது, போர்வை கிடையாது. ஏன்னா தலவாணி வச்சாக்கா இயேசுநாதரே படகுல தூங்கிட்டார், நீயும் தூங்கிடக்கூடாது. போர்வை பொத்திக்கிட்டீங்கன்னாக்கா சோம்பேறி, குளிர்கிறதுன்னு சொல்றது சோம்பேறி ஆயிரும். அப்ப நீ நிர்ணயம் பண்ணிட்டீங்க, அப்பம் பசியாமலும் தண்ணீர் குடிக்காமலும் இருக்கணும் வந்துட்டீங்க, பாய் மட்டும் தர்றோம், அவ வச்சுக்க.
இப்ப என்ன பண்ணுவாங்க, அவ்வளவு பெரிய பணக்காரன் அந்த சர்ச்சில் ஒரு ஓரத்துல பாய விரிச்சு அங்க மூலையில உட்காந்து அங்கேயே ஜெபம் பண்ணுவாரு, அங்கேயே சோத்திரம் பண்ணுவாரு, அங்கேயே பைபிள் படிப்பாரு. சில வருவாங்க, சில போவாங்க, சில நிப்பாங்க, சில பார்ப்பாங்க, சில பேச்சு கொடுக்க பார்ப்பாங்க, சில கேள்வி கேட்க பார்ப்பாங்க. ஆனா அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம யார் வந்தாலும் யார் போனாலும் என்ன நடந்தாலும் எதுவுமே கவனிக்காம அப்படியே கண் குருடாகவும் செவி சோத்திரம் நல்லவே அந்த சுகத்தை பிடிச்சுக்கிட்டு அங்கேயே உட்காந்துருவான். ஒரு நாள் 2 நாள் அல்ல, என் மனசாட்சியின்படி நான் பார்த்தது சில சகோதரர்கள் 7 நாள் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் இருந்திருக்காங்க. சில சகோதரிகள் 10 நாட்கள் அவங்க நாக்கெல்லாம் காஞ்சி போயிடும், உதடெல்லாம் ஒட்டிக்கும், அப்புறம் தொண்டையெல்லாம் வத்தி போயிடும், முகமெல்லாம் வாடி வதங்கி சுருங்கி போயிடும், உடம்பெல்லாம் தழுதழுத்துரும், அவங்க ஏஞ்சி உட்காரத்துக்கு பலனே இருக்காது. அப்புறம் யாராவது வந்து கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும், ஏன்னா பதில் சொல்ல முடியாது, ஏன்னா உதடோட உதடு ஒட்டிருச்சு, நாக்கு உள்நாக்கு மேல் தாடையில ஒட்டிருச்சு. இப்போ சுத்திர வாய் திறக்க முடியல. ஆனாலும் விட மாட்டாங்க. தான் பண்ணின நிர்ணயத்துல அவங்க எடுத்த தீர்மானத்துல கரெக்டா இருப்பாங்க. அந்த 10வது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், ஓ கர்த்தர் நல்லவே, பக்கத்துல யாராவது எல்லாம் போனாங்கன்னா மெதுவா 1 விரல் 2 விரல் 3 விரல லைட்டா தூக்கி அப்படியே ஒரு சிக்னல் காட்டுவாங்க, இங்க வாங்க அப்படின்னு சொல்லி. அந்த வாங்கனாக்கா அது விரல ஆட்ட கூட அங்க பலனும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. மெதுவா விரல ஆட்டி அதை யாராவது பார்த்துட்டு என்ன கூப்பிட்டீங்களா பக்கத்துல வந்தாக்கா அப்படி கட்ட விரல நிமித்து அதை கொஞ்சம் மடக்கி காட்டுவாங்க. என்னன்னாக்கா தண்ணி வேணும், கர்த்தர் நல்லவே. அப்புறம் யாராவது தண்ணி வந்து கொடுத்தாக்கா அந்த தண்ணியை மெதுவா விரல தொட்டு உதட்டுல தடவி, அதுக்கப்புறம் மூக்குக்குள்ள தண்ணியை தடவி, அப்புறம் தொண்டைக்கு மேல தண்ணியை தடவி, மெதுவா தடவி 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 ஈரம் பட 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 பட, அதுக்கப்புறம் தான் உதடு திறக்கும், அப்புறம் நாக்கு திறக்கும், தாடை திறக்கும், தொண்டை திறக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவங்களுக்கு சுத்திரம் அந்த அவயவங்கள்லாம் பலன் வரும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு குடிக்கிறதுக்குன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அது குடிச்சிட்டு உடனே சாப்பிட முடியாது, ஏன்னா 10 நாள் 7 நாளுக்கு மேல சாப்பிடாமே கடந்து வயிறு குடல் எல்லாம் சுருங்கி போய் சூம்பி போய் ஒன்னோடு ஒண்ணு ஒட்டி போய் சிறுங்குடல் பெருங்குடலை முழுங்கி அப்படியே கிடப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தடவி கொடுத்து அவங்கள குடிக்க வச்சு, அதுல சரியான பிறகு மெதுவா தூக்கிட்டு போய் பாத்ரூம்ல உட்கார வச்சு முகம் கழுவ வச்சு, அப்புறம் அவங்க கை கால்லாம் கழுவ வச்சு, அப்புறம் தூக்கிட்டு வந்து வச்சு, அப்புறம் இப்படியே கொடுத்து 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 அவங்க நல்ல சாப்பாட்டு நிலைமைக்கு வர்றதுக்கே ஒரு 4 நாள் ஆயிரும். இப்போ நீங்க கேட்கலாம், இதெல்லாம் பைபிள்ல இருக்குதா, இப்படி எல்லாம் பைபிள்ல செய்ய சொல்லி இருக்குதா, இது செய்தாதான் கர்த்தர் கேட்பாரு? நல்லா கவனிக்கணும். இது முட்டாள்தனமாகவும் அறிவில்லாமலும் யாரும் செய்யல. அன்றைக்கு இருந்த விசுவாச ஜனங்கள் இதை செய்யறதுக்கு காரணமே, ரோமர் 12 சொல்லப்பட்டபடி என் சரீரத்தை ஒடுக்குகிறேன், தேவனுக்கு புத்தியுள்ள ஒரு ஆராதனை செய்ய விரும்புகிறேன், நான் சொத்துறோம் எனக்குள் இருக்கிற மாம்சம் ஒளியணும், எனக்குள் இருக்கிற தீமை ஒளியணும், என் ஜீவியத்தில் இருக்கிற எல்லா தவறான பழக்க வழக்கங்கள் மாறணும், சாகரத்துக்குள்ள ஒரு முறையாவது ஆவி ஆத்மா சரீரத்துல சுத்தமாகணும் சொல்லி இந்த குடிக்கிறத கூட விட்டுருவாங்க. திராட்சரசத்தின் காடி அதை குடிய சொத்துல சொல்லும் போது முதலாவது விளக்க வேண்டியவைகளை விளக்கணும், 2வது குடிக்க கூடாதவைகளை குடிக்க கூடாது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப சமீப நாட்களா நான் பார்த்து பயந்து போன காரியம் என்ன தெரியுமா? நீங்களும் உங்களோட போய் பாருங்க, கிறிஸ்தவ புத்தக நிலையங்கள், நல்ல கிறிஸ்டியன் புக் ஸ்டால்ஸ், கிறிஸ்டியன் புக் லைப்ரரிஸ், கிறிஸ்டியன் புக் ஃபயர் போற இடத்தெல்லாம் போய் பாருங்க. இந்த திருவிருந்துக்கு கொடுக்கிற திராட்சரசத்தை வச்சிருக்கிறதோட பக்கத்திலே பார்த்தீங்கன்னா கோல்டு கலர்ல ஸ்டிக்கர் போட்டு வைன் வச்சிருக்காங்க.
அது கேட்டா என்ன சொல்றாங்க, ஒரு பைபிள் விற்கிற இடத்துல, கிறிஸ்தவர்கள் வர்ற இடத்துல, ஒவ்வொரு கிறிஸ்துவின் சத்தியம் விற்கிற இடத்துல ஒயின் விற்கலாமான்னாக்கா ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, பாஸ்டர் இது ஆல்கஹால் கலக்காத ஒயின். இப்போ மதுபானம் என்பதும் காடி என்பதும் கிறிஸ்தவ விற்பனை ஸ்தலங்களுக்குள்ள வந்துருச்சு. சில நடுத்தர கிறிஸ்தவர்கள், புதிதாய் வந்த கிறிஸ்தவர்கள் இது இங்கதானே விற்கிறாங்க, அவங்க தானே விற்கிறாங்க, அந்த அக்கா நல்ல தட்டுப்படம் விற்கிறாங்க, அவங்க வித்தா வாங்கினா தப்பு இல்லைன்னு வாங்கிட்டு போய் குடிக்கிறாங்க. இப்போ நல்லா கவனிக்கணும், இந்த குடியாமலும் என்கிற வார்த்தை கடைசி காலத்துல இப்படிப்பட்ட கள்ள சத்தியங்கள், இப்படிப்பட்ட கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவே கள்ள சொற்ற பழக்க வழக்கங்கள் சபைகளுக்குள் வருது, ஊழியங்களுக்குள் வருகிறது, கிறிஸ்தவர்களுக்குள் வருகிறது. நான் படித்த ஒரு சத்தியம், ஒரு இன்டர்நேஷனல் பிளைட், ஒரு சர்வதேச விமானம், அது ஏறத்தாழ 40,000 அடிக்கு மேலே பறந்து கொண்டிருக்கிறது. அது மத்திய ஆகாயத்துல 40,000 அடிக்கு மேலே பறந்துட்டு இருக்கும் போது அங்க ஏர்போர்ஸ் என்று சொல்லக்கூடிய விமான பணிப்பெண்கள் நல்ல அங்க இருக்கிற எல்லா பயணிகளுக்கும் நான்வெஜ் வேண்டவங்களுக்கு நான்வெஜ், ஓசோ வெஜ் ஃபுட் வேண்டவங்களுக்கு வெஜ், அப்புறம் ஃப்ரூட்ஸ் வேண்டியவங்களுக்கு ஃப்ரூட்ஸ், ஸ்நாக்ஸ் வேண்டியவர்களுக்கு ஸ்நாக்ஸ், அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் வேண்டியவர்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ், ட்ரிங்க்ஸ் வேண்டியவர்களுக்கு ட்ரிங்க்ஸ், எல்லாத்தையும் அவங்க என்ன கேட்கிறாங்களோ கொடுத்துட்டு இருக்காங்க. எது வேணாலும் வாங்கி சாப்பிடலாம். அப்போ அதுல ஒரு சீட்ல அழகான ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்காரு, பக்கத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்குது. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப ரம்மியமா மசூத்துல அழகா இருக்கிறா. அதுக்கு பக்கத்துல ஒரு வயதானவர் உட்கார்ந்து இருக்கார். இப்போ அந்த ஹேர் ஹோஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த விமான பணிப்பெண் வருகிறா. அந்த லாஸ்ட் சீட்ல உட்கார்ந்து இருக்கவரு நல்லா பார்க்கறது குண்டா அழகா சோப்பா இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் ஒரு ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுக்கிறா, ஒரு மதுபானத்தை ஊத்தி கொடுக்கிறா. அவர் வாங்குறாரு, அழகா அப்படியே லிப் பண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அந்த பெண், ஒரு பெண் அழகான பெண் இருக்காரு, அவளுக்கு கொடுத்தா வேண்டாம் அப்படின்ட்டு. மூணாவது ஒரு வயசானவர், அவரு கூல்ட்ரிங்க்ஸ் வேணும்னு சொல்லி அவர் வாங்கி சொல்லிட்டார். இப்போ கர்த்தர் நல்லவே கடைசி சீட்ல உட்காந்து அந்த மதுபானத்தை வாங்கி அழகா ரசிச்சு டிப் பண்ணி குடிக்கிறார் பாருங்க. அவருக்கு பொறுமை தாங்கல். நம்ம இவ்வளவு பெரிய மனுஷன், நம்ம குடிக்கிறோம், பக்கத்துல இருந்த பொண்ணு அவ கூல்ட்ரிங்க்ஸும் குடிக்கல, ட்ரிங்க்ஸும் குடிக்கல, ஏன் தெரியல சொல்லி மெதுவா பேச்சு கொடுத்தா. பேச்சு கொடுத்துட்டு, சிஸ்டர் பிரதர் சிஸ்டர் என்ன ஆச்சு, நீங்க எதுவுமே சாப்பிடல, நான் வேணா ஆர்டர் பண்ணட்டா, இல்ல கொடுக்க சொல்லட்டா, அப்படி மேல ஒரு அந்த பட்டன் அமுக்கட்டா, அப்படின்னு தலைக்கு மேல ஒரு பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணிட்டாக்கா எங்க லைட் தெரியுதோ அந்த சீட்டுக்கு கரெக்டா ஏர் ஹோஸ்ட் வந்துருவாங்க. நான் வேணா கால் பண்ணட்டான்னு, இவ வேண்டான்னு. அப்போ உடனே நீங்க என்ன விஷயம், ஏன் சாப்பிட மாட்டீங்க, விருப்பம் இருந்தா சொல்ல அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்றா, ஐ ஆம் எ பாஸ்டர், நான் ஒரு போதகி, நான் ஒரு சபைக்கு போதகரா இருக்கிறேன், என்னை நம்பி இவ்வளவு மக்கள் இருக்காங்க, நான் இப்ப போறது ஒரு பிரசங்கத்துக்கு போயிட்டு இருக்கேன், நான் அதனால நான் இதுவுமே தொட மாட்டேன். அது மட்டும் இல்லை, நான் தேவனுக்காக நசரைய பொருத்தனை பண்ணிருக்கேன், தீமையானது எது எடுக்க மாட்டேன், அருவருப்பானது குடிக்க மாட்டேன் தீர்மானம் பண்ணிக்க, அதனால எனக்கு வேண்டாம். இதை கேட்ட உடனே அந்த மனுஷனுக்கு கையும் ஓடல, காலும் ஓடல, முகமெல்லாம் வேர்த்திருச்சு, அவருக்கு முக நாடி மாறிடுச்சு, சுத்திரம் பயங்கர கலக்கம் உண்டாயிடுச்சு. என்னன்னா அந்த கடைசி சீட்ல உட்காந்து அந்த சோத்திரம் மதுபானத்தை வாங்கி குடிச்சாரு பாருங்க, யாருக்கு தெரியாதுன்னு குடிக்கிற அவரு ஒரு ஊழியக்காரர். அவருக்கு என்ன நினைப்புன்னா, நான் விமானத்துல பறந்துட்டு இருக்கேன், 40,000 அடி உயரத்துல இருக்கிறேன், என் ஒய்ஃபு பக்கத்துல இல்ல, என் அசிஸ்டன்ட் பிரதர்ஸ் பக்கத்துல இல்ல, என் பிலிவர்ஸ் யாரும் இல்ல, இது கர்த்தர் எனக்கு அனுமதிச்சது, விமானத்துல வச்சு இலவசமா கிடைக்குது, தேவ சித்தம் இல்லாட்டி இது கிடைக்காம இருந்திருக்கும், தேவ சித்தமான போய் தான் என் சீட்டுக்கே வருதுன்னு சொல்லி தனக்குத்தானே திருப்திப்படுத்தி கொண்டு அவர் குடிச்சார். இந்த பொண்ணு அவ்வளவு ஒரு ஊழியக்காரி, அவள் எதுவுமே தொடல, இதை தொடல ஒரு ஊழியக்காரி கேட்டால் உங்க உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுக்க ஆரம்பிச்சு,
கொஞ்ச நேரத்துல என்ன ஆனது தெரியுமா? அந்த மனுஷன் சுத்திர வாந்தி எடுத்து சுத்திர மயங்கி கீழே விழுந்து சுத்திர அவருக்கு உயிருக்கு போராட்டம் வந்து அந்த செய்தி பைலட்டுக்கு போய் அவரு உடனே சுத்திர ஏர்போர்ட்டுக்கு தகவல் கொடுத்து விமானத்தை அவசரமா நடுவழியில வேறொரு விமான நிலையத்தில் இறக்கி இந்த மனுஷனை சுத்திர ஸ்ட்ரெச்சர்ல தூக்கி படுக்க போட்டு கொண்டு போயிட்டான். இதோட விளைவு எங்க போய் முடிச்சு தெரியுமா? இவருக்காக பிளைட்டை திருப்பி வேற ஒரு ஏர்போர்ட்ல இறக்கி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனதுனால கிட்டத்தட்ட 32 லட்சம் ரூபாய் இவருக்கு செலவு. ஏன்னா இதுக்கு ஒரு செலவெல்லாம் நீதான் இயக்கணும். இப்ப நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில் இதுதான். அவங்க பாக்குறது இல்ல, இவங்க கவனிக்கிறது இல்ல. நான் குடிச்சா ஒண்ணும் செய்யாது, பைபிள் புக் ஸ்டாலே விக்குது, பாஸ்டரே சொல்றாரு, பைபிள்ல இப்படிதான் இருக்குது, அதனால நான் குடிக்கிறேன்னு சொல்லி குடிக்க கூடாத காடியை, குடிக்க கூடாத திராட்சரச காடியை மறைவிடத்தில் நீங்கள் குடித்தாலும் உங்களை கண்காணிப்பதற்காகவே பக்கத்தில் ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் வைத்திருப்பார். நீங்க நினைக்கலாம் யாரும் இல்லைன்னு சொல்லி. உங்களை விட ஞானமுள்ளவர் ஆண்டவர். அவர் சரியான ஒரு காவலாளியை பக்கத்துல வைத்திருப்பார். ஜாக்கிரதை. ஒட்டுமொத்த ஊழிய பணத்தையும் ஒரே விமான பயணத்துல இந்த மனுஷன் செலவழிக்க வேண்டி வந்தது. எவ்வளவு பெரிய வேதனை. கவனமா இருக்கும். திராட்சரசத்தின் காடி முதலாவது விளக்க வேண்டும், இரண்டாவது குடிக்க கூடாது, மூன்றாவதாக அந்த என்னாகமம் 6ஆம் அதிகாரம் அதே 3ஆம் வசனம் சொல்லுகிறது, திராட்சை பழங்களையாவது திராட்சை வட்டல்களையாவது புசியாமலும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. மூன்றாவதாய் அந்த வசனம் சொல்லுகிறது புசியாமலும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, சொல்கிறோம் அந்த புசியாமலும் என்றால் என்ன? இந்த புசியாமலும் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? அதை குறித்த ஒரு கிருபையுள்ள வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 22வது வசனம். எசேக்கியேல் 24:22. அப்பொழுது நான் செய்தது போல நீங்களும் செய்வீர்கள், தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருப்பீர்கள். துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருப்பீர்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, திராட்சரசத்தின் காடியை முதலாவது விளக்க வேண்டும், இரண்டாவது குடிக்க கூடாது, மூன்றாவது புசிக்க கூடாது. அந்த புசிக்க கூடாது என்பது எதை குறிக்கிறது? கர்த்தர் நல்லவே, துக்கம் கொண்டாடுகிறவர்களோடு நீங்களும் துக்கம் கொண்டாடுங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அல்லவே. இன்னும் ஒருத்தர் துக்கத்தோடு இருக்கிறாங்க. ஒரு வீட்டுல ஒரு இழவு விழுந்திருக்குது, ஒரு சாவு வந்திருக்குது, அல்லது ஒரு பெரிய பரிதவிப்பு வந்திருக்குது. அங்கு அவங்க போய் இருந்துகிட்டு அவங்கள சஞ்சலத்துல துக்கத்துல வியாகுலத்துல இருக்கும் போது நீங்க புசிக்கிறவர்களும் சோத்திரம் குடிக்கிறவர்களும் அவர்களுக்குன்பாக உங்கள் திருப்தியை நிறைவேற்றுகிறவர்களுமாய் இருந்தால் இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு சாட்சி கிடையாது. அதனால்தான் நீங்கள் புசியாமலும் இருக்க கடவீர்கள் என்று அந்த எசேக்கியேலில் வாசிக்கிறோம். சரி, எதை ஏன் புசிக்க கூடாது? புசிக்க கூடாதது ஏன்னாக்கா அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். எஸ்தர் 4:16. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். அல்லேலூயா. சகோதரி சகோதரா கவனி, முக்கியமான ஒரு சத்தியம். புசியாமலும் என்கிற வார்த்தைக்கும் இங்க இருக்கிற உபவாசம் என்கிற வார்த்தைக்கும் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியல. நிறைய பேர் உபவாசம் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? சாப்பிடாம இருந்தா மட்டும் போதும். அவங்க சாப்பிட மாட்டாங்க, ஆனா வேலைக்கு போயிடுவாங்க. சாப்பிட மாட்டாங்க, ஆனா வீட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டு அன்னைக்கு கழுவி தொடச்சி சுத்தம் பண்ணி போட்டு வீட்டை அலங்கரிச்சு எல்லாம் பண்ணுவாங்க. சாப்பிட மாட்டாங்க, உபவாசம் சொல்லுவாங்க. ஆனா
மார்க்கெட்டுக்கு போய் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவான். இது புசியாமலும் இருக்கிறது. ஆனா புசியாமலும் என்கிற வார்த்தை எதோடு சம்பந்தப்பட்டதுன்னாக்கா எஸ்தர் 4:16 சொல்லுகிறது, அது உபவாசம் பண்ணுங்கள். நீங்க உபவாசம் பண்றீங்க, சாப்பிடாம இருக்கிறீங்கன்னா தயவு செய்து முதலாவது ஊர் சுற்றுவதை நிறுத்துங்க. தயவு செய்து கட்டாயத்தின் பேரில் உபவாச நாட்களில் வேலை செய்வதை நிறுத்துங்க. தயவு செய்து உபவாச நாட்களில் மார்க்கெட்டுக்கு, கடைக்கு, சொந்தக்கார் வீட்டுக்கு பிரயாணத்துல போறது வரதை நிறுத்துங்க. அதுதான் உபவாசத்துக்கு உகந்தது. அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த பிரதிஷ்டைக்கு ஏற்றவர்கள். இவர்கள் தான் நசரேய விரதத்துக்கு ஏதுவானவர்கள். எனக்கன்பானவர்களே, அப்ப திராட்சரசத்தின் காடி என்பது முதலாவது விளக்க வேண்டும், இரண்டாவது குடிக்க கூடாது, மூணாவது புசிக்க கூடாது. அந்த புசிக்காத நேரத்தில் என்ன செய்யணும்? கதவை அடைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு நல்லா பைபிள் படிச்சு, ஆவிக்குரிய புத்தகங்கள் படிச்சு, நிறைய தேவ வார்த்தைகளை கேட்டு, முடிஞ்ச வரைக்கும் ஜெபம் பண்ணி, நல்ல கண்ணீர் விட்டு, ஆண்டு சொல்றது மனம் கசந்து அழுதால் அதற்கு பெயர் தான் உபவாசம். இல்லாவிட்டால் அது வெறும் வனவாசம். இன்றைக்கு நிறைய பேருக்கு புசிக்காம இருக்கிறதுக்கும் உபவாசத்துக்கு வித்தியாசமே தெரியல. அவங்க சொல்றாங்க, நான் சொல்லிட்டேன் மாஸ்டர், அறிக்கையிட்ட மாஸ்டர், அதனால நான் சாப்பிடாம இருக்கிறேன், வேற வழி இல்ல, வேலை செஞ்சாகணும். நீங்க வேலை செய்யுங்க பிரதர், ஆனா உபவாசம் இருக்காதீங்க. உபவாசம் இருந்தாதான் ஜெயம் கிடைக்கும் பைபிள்ல எங்கேயுமே கிடையாது. நீ இத்தனை நாள் உபவாசம் இருந்தாதான் பரலோகத்துக்கு வர முடியும் பைபிள்ல கிடையாது. உபவாசம் என்பது நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி சிந்தனையை தேவனுக்கு நேர ஏறெடுப்பது. அதுக்கு பேர்தான் உபவாசம். ஆனா இன்னைக்கு சரீரத்தை ஒடுக்குறீங்க, சிந்தனைய தேவனுக்கு செலுத்துறது இல்ல. தானியேல் உபவாசம் இருக்கும் போது அவன் சிந்தனையை செலுத்தினான் அப்படின்னு இருக்குது. உங்க எண்ணமெல்லாம் ஜெபத்துல இருக்கணும், யோசனை எல்லாம் பரலோகத்துல இருக்கணும். அதை விட்டுட்டு சாப்பிடாம இருந்துகிட்டு, உடம்ப வாட்டி வதக்கி, ஓசத்துல சுருங்க வச்சுக்கிட்டு வேலைகளை செய்தா அது உபவாசம் கிடையாது. அப்ப திராட்சரசத்தின் காடியை முதலாவது விளக்குங்க, இரண்டாவது குடிக்காதீங்க, மூன்றாவது புசிக்காதீங்க, நான்காவதாக கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த திராட்சரசத்தின் காடி என்ன செய்யக்கூடாது? அந்த என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, தான் நசரேனாய இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையும் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவுள். திராட்சை செடியில அந்த விதையில இருந்து தோல் வரைக்கும் செய்யப்பட்ட அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், செய்யப்பட்ட. அப்படியானால் இந்த செய்யப்பட்ட என்கிற வார்த்தையே ஒரு வித்தியாசமான வார்த்தை தானே. ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த செய்யப்பட்ட என்றால் என்னங்க? இந்த செய்யப்பட்ட என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம், தேவனுடைய நாமத்துக்கு மன்னிக்கணும், எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். எபிரேயர் 12:3. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த திராட்சரசத்தின் காடி செய்யப்பட்ட என்கிற வார்த்தையை என்னாகுமோ 6:4 பார்க்கணும். அந்த செய்யப்பட்டது எதை குறிக்கிறது தெரியுமா? இயேசுநாதருக்கு ரோசில என்ன பண்ணாங்களா? விரோதமாய் செய்தார்கள். யார் செய்தார்கள்? பாவிகள். ஆனா அந்த பாவிகள் செய்ததை அவர் என்ன செய்தார்? சகித்தார். இப்போ எனக்கன்பானவர்களே, செய்யப்பட்ட என்ற அந்த வார்த்தை எதை குறிக்கிறது? ஒவ்வொரு விசுவாசி, ஒவ்வொரு தேவ பிள்ளை, ஒவ்வொரு ஊழியம் செய்ய வேண்டியதான சகிப்பு தன்மையை குறிக்கும். சகிப்பு தன்மையை
இன்னைக்கு நான் மொபைல்ல வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன். நிறைய ஸ்டேட்டஸ் போடுறோம். அதுல ஒரு ஸ்டேட்டஸ்ல என்ன போட்டிருக்குனாக்கா, நீங்க வேணா என் பேர் உள்ள ஸ்டேட்டஸ் போய் பாருங்க. என்னை தோற்கடித்தவன் யார் என்று திரும்பி பார்த்தேன். வேறு யாரும் அல்ல, என் கோபம்தான் என்னை தோற்கடித்தது. அந்த கவிதை சொல்லுது, என்னை தோற்கடித்தவன் யார் என்று திரும்பி பார்த்தேன். வேறு யாரும் அல்ல, என் கோபம்தான் என்னை தோற்கடித்தது. ஆம், இந்த கர்த்தர் நல்லவன் செய்யப்பட்ட என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? சகிப்பு. ஆனா சகிப்பு இல்லாதனால கோபம் வருது. கோபம் வர்றதுனால மூர்க்கம் வருது. மூர்க்கம் வர்றதுனால வெறி வருது. வெறி வர்றதுனால பழிவாங்குதல் வருது. பழிவாங்க முடியலன்றதுனால ஐயோ ஆக்ரோஷம் வருது. கடைசி மிருக குணமா மாறிடும். எனக்கன்பானவர்களே, இந்த திராட்சை செடி, திராட்சை கொடி, திராட்சை கொலை, திராட்சை பழம், திராட்சை ரசம், இதெல்லாம் தொடர்ந்து வற்றலான திராட்சை, இதெல்லாம் கேட்கறீங்களே, கேட்கறது நல்லது. உங்க ஜீவியை எப்படி மாறணும்னா சகிப்பு தன்மை உள்ள ஒரு ஜீவியமா மாறும். எந்த வேதனை, எந்த சஞ்சலம், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறபடி உங்களுக்கு செய்யப்பட்ட செய்வினை செய்தாலும் சகிக்கப்படாது. பில்லி சுனியங்கள் செய்தாலும் சகிக்க பாருங்க. மாந்திரிகங்கள் பண்ணாலும் சகிக்க பாருங்கள். தீமையானது யாராவது செய்தாலும் சகிக்க பாருங்க. இதெல்லாம் நீங்க சகித்து கொள்ளுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் அந்த பரலோக ராஜ்யத்தில் மின்னுகிற விடிவெள்ளி நட்சத்திரமாயிருப்பீர்கள். நீங்க தான் தேவனுடைய ராஜ்யத்துல பொற்கிரீடமாயிருப்பீங்க. நீங்க தான் கர்த்தருடைய ராஜ்யத்திலே சாட்சியின் தூண்களாயிருப்பீங்க. என பூமியில் சகித்தீர்கள் அல்லவா, பூமியிலே பொறுத்தீர்கள் அல்லவா, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லவா, அதை கர்த்தர் பார்க்கிறார். உங்களுக்கு செய்யப்பட்டு விரோதமாய் செய்தார்களா, கூட இருந்து கொளிப்பறித்து செய்தார்களா, எதிரிட்டு செய்தார்களா, என்ன செய்தாலும் சரி, தயவு செய்து கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த செய்யப்பட்ட கிரியைகளுக்கு முன்பாக பொறுமையாயிருங்க. சகிப்பு தன்மைக்கு இயேசுவை போல இடம் கொடுங்க. அப்போ உங்களை திராட்சரசத்தின் காடியாய் அல்ல, விலையேறப்பட்ட திராட்சரசமாய் மாற்றுவார். கடைசியாய் ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது பாத்திரம் திராட்சரசத்தின் காடியை விளக்க வேண்டும். இரண்டாவது குடிக்க கூடாது. மூன்றாவது புசிக்க கூடாது. நான்காவது யார் எதை செய்தாலும் சகிக்க வேண்டும். ஐந்தாவது என்ன செய்யணும்? விளக்கி சொல்ல நேரம் இல்ல, வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். அந்த என்னாகமும் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, அவன் நசரேய விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருக்க கடவன். பரிசுத்தமாயிருக்க கடவன். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னாகும் 6:8 சொல்லுது, அவன் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருப்பான். அல்லேலூயா. அப்ப கடைசியா நம்ம என்ன செய்யணும்? செய்ய வேண்டிய முக்கியமான ஒண்ணு, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியம், இந்த உபதேசம் உங்க வாழ்க்கையில இருக்கிறதா? சோத்திரம். இந்த ஜீவியம் உங்க வாழ்க்கையில காணப்படுகிறதா? சோத்திரம். இந்த அர்ப்பணிப்பு நம்மிடத்தில் உண்டாயிருக்கிறதா என்று கொஞ்சம் கவனித்து பாருங்க. தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில் கர்த்தர் அதை வாஞ்சிக்கிறார். அது ரொம்ப முக்கியம். இப்போ அவன் பரிசுத்தமாய் இருப்பான் என்கிற தலையங்க வசனத்தை வாசிட்டேன். இன்னொரு அருமையான வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒபதியாவின் புஸ்தகம் 17வது வசனம், அதாவது ஒபதியா ஒரு அதிகாரத்துல அந்த 17வது வசனம், ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தங்கி இருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாயிருப்பார்கள். அல்லேலூயா. யாக்கோவின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சீயோன் பர்வதத்திலே தங்கியிருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். ஆமென். இந்த திராட்சரசத்தின் காடியை எடுக்காதவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். இந்த திராட்சரச காடிக்குள் இந்த அருமையான
5 சத்தியங்கள், 5 உபதேசங்களை வைத்திருக்கிறார். நம்முடைய ஜீவியத்துல இது எதெல்லாம் சரிப்படுத்த வேண்டுமோ சரிப்படுத்துங்க, ஒப்பு கொடுக்க வேண்டியதை ஒப்பு கொடுங்க, கழுவ வேண்டியதை கழுவுங்க, விளக்க வேண்டியதை விளக்குங்க, குடிக்க கூடாததை குடிக்காதீங்க, புசிக்க கூடாததை புசிக்காதீங்க, யார் என்ன செய்தாலும் பொறுமையா சகித்து கொள்ளுங்க. முக்கியமா பரிசுத்தமா இருப்பான் என்ற வார்த்தையின்படியும் அவர்கள் பரிசுத்தமா இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படியும் இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையை மாற்றுவதாக கண்களை மூடி ஒப்பு கொடுத்து கர்த்தரை சோதரிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை சோதரிப்போம். எல்லாரும் ஆண்டவரை சோதரிப்போம். ஆண்டவரே கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, விளக்க கடவன் என்று சொன்னீரே, குடிக்க கூடாது சொன்னீரே, எதை செய்தாலும் சகிக்க வேண்டும் என்று சொன்னீரே, பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொன்னீரே, சீயோன் பர்வதத்திலே பரிசுத்தமா இருப்பார்கள் என்று சாட்சி கொடுத்தீரே, அதை நிறைவேற்றும் ஆண்டவரே. இந்த திராட்சை ரசத்தின் காடியை குறித்து இவ்வளவு பெரிய விளக்கங்களை கொடுத்ததற்காக நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் திராட்சை ரச காடியை குறித்து கர்த்தர் ஆண்டவரே வரலாற்றையும் ஆதாரங்களையும் புள்ளி விவரங்களையும் சம்பவங்களையும் சரித்திரங்களையும் எங்களுக்கு காண்பித்து கொடுத்து கற்றுக் கொடுத்தீர். இந்த திராட்சை ரசத்தின் காடியை ஏன் பயன்படுத்த கூடாது என்பதற்கு 5 காரியங்களை சொல்லிக் கொடுத்தீரே. விளக்க வேண்டியதை விளக்க வேண்டும் என்றும், குடிக்க கூடாததை குடிக்க கூடாது என்றும், புசிக்க கூடாததை புசிக்க கூடாது என்றும், நல்ல சகிப்பு தன்மை இருக்க வேண்டும் என்றும், சீயோன் பர்வதத்திலே பரிசுத்தராய் இருப்பார்கள் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் ஆக வேண்டும் என்று சொன்னீரே. இந்த வார்த்தைகள் நடக்கட்டும், இந்த வசனங்கள் நிறைவேறும். ஆண்டவரே, இது ஆடியோ செய்தி திரும்ப திரும்ப ஆண்டவரே போட்டு கேட்கிற ஒவ்வொருவரையும் உணர்த்தும் ஆண்டவரே. அவர்களும் இந்த பிரதிஷ்டையுள்ள ஒரு வாழ்க்கையாய், ஒரு நசரேய விரதமுள்ள ஒரு ஜீவியத்துக்குள் வருவார்கள் ஆக பொறுப்படுத்திக் கொள்ளும். இரவில் நல்ல நித்திரைத்தாரும் அதிகாலை போராட்ட ஜபத்திலே கலந்து கொண்டு அபிஷேகத்தையும் வாக்குத்தத்தங்களையும் தீர்க்க தரிசனங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.